ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது கிரிப்டோவில் வந்துட்டு புல்ரன் வருமா வராதா, இந்த சைக்கிள் வந்துட்டு எது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு கிரிப்டோவில் இருக்கிறவங்க யாருமே புல்ரனுக்கு வந்துட்டு ரெடி ஆகலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை போகுது. அதே மாதிரி எத்தீரியம்லேயும் நல்ல ஒரு மணி ஃப்ளோ இருக்குது. ஆனால் அல்ட் காயினில் மட்டும் ஃப்ளோவே இல்லை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, எல்லா ஃப்ளோவுமே பிட்காயின் அண்ட் எத்தீரியம்லேயே இருந்துச்சுன்னா அல்ட் காயினில் வந்துட்டு எப்படி ஃப்ளோ கிடைக்கும்? ஸோ அதுதான் வந்துட்டு ரீசன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி எத்தீரியமையும் அக்குமுலேட் பண்ணுறாங்க, பம்பும் பண்ணுறாங்க, டம்பும் பண்ணுறாங்க. ஸோ பிடிசி அண்ட் எத்தீரியம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மார்க்கெட்டில் ஒரு மேஜர் ரோலையும் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. இதில் அல்ட் காயின் எப்போ தான் வந்துட்டு ஃப்ளோ நடக்கும்? அல்ட் காயின் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் இருப்போம். 2021 அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலான ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. இந்த 4x 5x அது மாதிரியான ப்ராஃபிட் யாருமே வந்துட்டு இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி பண்ணியிருந்தால் ஏதாவது ஒரு மீம் செக்டர்ஸில் வந்துட்டு போட்டு வேணால் எடுத்திருப்பாங்க. இதில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, பிட்காயினோட டாமினன்ஸ் வந்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதாவது முன்னாடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இப்போ வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹால்விங். ஸோ ஒரு ஹால்விங் நடக்குது அப்படின்னா, ஒரு ஹால்விங் நடந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு புல் மார்க்கெட் வந்துட்டு எப்போ வரும், ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு தெளிவாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புல் மார்க்கெட் இருக்கா இல்லையா அப்படின்றது அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ கைஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கெட் இன்டு த வீடியோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நம்ம சேனலில் டெய்லி கிளியர் கட்டாக மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ரெகுலராக வரும். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது ஸோ நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து டெய்லி இருக்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கலாக எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நான் டெய்லி வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுல் டைமாக வந்துட்டு சரி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்கில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருக்கேன், ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் சி கைஸ், இந்த 1 மந்த்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்துட்டு கவர் ஆகிருக்கும். ஸோ இப்போ கம் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹால்விங்கை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஹால்விங்கை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேனிக் இருக்காது மார்க்கெட்டில். ஏன்னா 2012 ஹால்விங் நடந்ததுலேருந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக வந்து பார்ப்போம். ஓகேவா? 2012 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹால்விங் நடந்துச்சு. ஓகேவா? அப்போ பிடிசி $12 $1000 வந்து போன டைம் அது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அல்ட்டு சீசன் வந்துச்சு. அப்போ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அல்ட்டு காயின்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை. ஓகேவா? நார்மலாக வந்துட்டு கிராஜுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அல்ட்டு காயின்ஸ் வந்து இப்போது எத்தீரியமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில அல்ட்டு காயின்ஸ் வந்து இருந்துச்சு. அது எல்லாமே வந்துட்டு ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது வந்து 2012 நடந்தது. 2012 ஒரு பெரிய வந்துட்டு பார்த்திங்கன்னா அல்ட்டு சீசன்லாம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2016 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிசியோடைய ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த அதாவது வெப் 2 வந்துச்சு தெரியுமா? வெப்சைட்ஸ்லாம் வந்தப்போ ஒரு பூம் ஆகாமல் இருந்துச்சு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப் 2 இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பயங்கரமாக பூம் ஆச்சு. அதே மாதிரி 2016 வந்துட்டு பிடிசி வந்து செம்மையாக வந்து பூம் ஆச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா $600 $1000 வந்துட்டு பிடிசி போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இயர் கேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2016 2017. ஓகேவா? அந்த மத்தியில் வந்துட்டு ஒரு புல்ரன் 2017 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சு மார்க்கெட்டில். ஓகேவா? ஸோ இந்த 2017 புல்ரனில் என்னாச்சுன்னா பிடிசி வந்து $20,000 வந்துட்டு ரீச் ஆச்சு. எத்தீரியம் $10 $1,400 வந்துட்டு போச்சு. எக்ஸ்ஆர்பி அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்டிசி இது மாதிரியான டோக்கன்னா 100x வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணிச்சு. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஓ ஐஇஓ இது மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு பூஸ்ட் ஆச்சு. ஸோ 2017 Q1 Q4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்டு சீசன் வந்துச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 2015 இதில் பார்த்தீங்கன்னா $200 $300 2015 பாட்டம் ஆச்சு பிடிசி. அந்த 2015 இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2017 வந்துட்டு எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 2015 to 16 நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸு இன்சைட்டர்ஸு இவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்லோவாக வந்து அக்குமுலேட் பண்ணிவிட்டு
ஒரு 2017 ஸ்டார்டிங் இந்த Q1 Q4 நல்லா மார்க்கெட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பூம் பண்ணி விட்டாங்க. இதில் இந்த சினாரியோ பாருங்களேன், 2015 ஒரு பேர் மார்க்கெட் நடந்துச்சு, 2016 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆல்விங் நடந்துச்சு, 2017 ஃபுல் அல்ட் சீசன். ஸோ அல்ட்டு காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100x 1000xலாம் வந்துட்டு சில அல்ட்டு காயின்ஸ் வந்துட்டு இது பண்ணுச்சு, ப்ராஃபிட் பண்ணுச்சு. இப்போ புல் ரன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2012 வந்துட்டு ஹால்விங் நடந்துச்சு, 1 இயரில் வந்துட்டு ஒரு புல் ரன். அகைன் 2016 ஹால்விங் நடந்துச்சு, 12 மந்த்ஸ்லேருந்து 18 மந்த்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் ரன். 2020 வந்துட்டு ஒரு ஹால்விங் நடந்துச்சு, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 69,000 வந்து பிடிசி போச்சு. 2021 ஒரு ஆல் டைம் ஹை வந்துச்சு. அந்த புல் ரன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இருந்துச்சு 2021. ஸோ அந்த கோவிட் டைமில். ஸோ இதுலேருந்து நம்ம சாலிடாக என்ன புரிஞ்சுக்கணும்னா 12 மந்த்ஸ்லேருந்து 18 மந்த்ஸ்க்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புல் ரன் வந்துட்டு நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், இப்போது 2024 இப்போ வந்துட்டு ஒரு அதாவது வந்து ஒரு ஹால்விங் வந்து நடந்துச்சு, ஹால்விங் நடந்து அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆக போகுது, இன்னுமே எதுவுமே புல் ரன் வரலேன்னு நீங்கள் கேட்கலாம். புல் ரன் வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு விஷயமாக தான் நடக்கும். ஏன்னா வந்து பிடிசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அபோவ் 100K வந்துட்டு ரீச் ஆயிருக்கு. இப்போது என்னன்னா இந்த ETF அப்ரூவ்டு, பிளாக் ராக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே வந்தோன்னே என்ன ஆச்சுன்னா பிடிசியை பெரிய லெவலில் வந்துட்டு அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற அல்ட்டு காயின்ஸில் எந்த ஒரு ஃப்ளோவும் நடக்கலை. ஸோ பிடிசியில் வந்து நல்லா பம்ப் ஆகிட்டு இருந்தனால ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்துட்டு 12 மந்த்ஸ்லேருந்து 18 மந்த்ஸ் வந்துட்டு எடுக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 16 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 2 மந்த்ஸ் செப்டம்பர் அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் ரன் வந்து வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ புல் ரன் வந்து வரத்துக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஏன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அறிகுறி இல்லை. பட் ஒரு புல் ரன் வந்துட்டு மார்க்கெட் இப்போ பீக் ஆகணும் அப்படின்னா அப்போ இந்த 2 மந்த்ஸில் வந்து மார்க்கெட் வந்து ஹைப் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு டாமினன்ஸை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ டாமினன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற டாமினன்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 58.56% வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. முன்னாடி இருந்த டாமினன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து டாமினன்ஸுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிட்காயினோட மார்க்கெட் கேப், அதாவது பிட்காயினோட ஹோல் மார்க்கெட் கேப் டிவைடட் பை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரிப்டோ கரன்சியோடைய மார்க்கெட் கேப். இதை டிவைட் பண்ணோம்னா பிட்காயின் மட்டும் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ பிடிசி டாமினன்ஸ் வந்துட்டு ஹையாக இருக்குன்னு வைங்களேன், மார்க்கெட்டில் வந்துட்டு பிடிசி தான் வந்துட்டு டாமினேட் பண்ணுது, அல்ட்டு வந்து வீக்காக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுதுன்னா பிடிசி தான் டாமினேட் பண்ணுது. ஏன்னா மார்க்கெட்டில் 58% ஆஃப் பிடிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹோல்டிங்ஸுமே இருக்குது. மீதி வந்து 42% தான் வந்து 42% தான் எத்திரியமாக இருக்கட்டும், அனதர் அல்ட்டு காயினாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஹோல்டிங்ஸில் இருக்குது. ஓவராலாக வந்து பிடிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோஸ்லேயே வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இதில் என்ன நடக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது பிடிசியோடைய டாமினன்ஸ், பிடிசி அதிகமாக இருந்துச்சுன்னா அல்ட்டு காயின்ஸ் எல்லாமே வந்து வீக்காக இருக்கும். பிடிசி லோவாக இருந்துச்சு அப்படின்னா அல்ட்டு காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பம்ப் ஆகும். இப்போது 2017 எடுத்துக்கோங்க, பிட்காயின்ஸோட டாமினன்ஸு 40%. ஓகேவா? ஸோ இப்போ 2017 நம்ம போனோம் அப்படின்னா பிடிசியோடது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு 40% தான் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த 40% இருக்கும் போது எத்திரியமாக இருக்கட்டும், எக்ஸ்ஆர்பியாக இருக்கட்டும், அடாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஓகேவா? அதே மாதிரி 2021 அல்ட்டு சீசன் அப்போது பிட்காயினோடைய டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70% ஸ்டார்ட் ஆகி 40% ஃபேல் ஆச்சு. அப்போ அதனால என்ன ஆச்சுன்னா அல்ட்டு காயின்ஸ் எல்லாமே வந்துட்டு பம்ப் ஆச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மேட்ரு. பிட்காயின்ஸோட டாமினன்ஸ் எப்போல்லாம் குறையுதோ, பிட்காயின்ஸில் எப்போ பணம் புழக்கம் குறையுதோ அல்ட்டு காயின்ஸில் ஃப்ளோ ஆகும். இது யார் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயினில் வந்துட்டு ஒரு $50,000 $60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $100,000 வந்துட்டு ரீச் ஆகிருக்கும். ஓகேவா? ரீச் ஆனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு விற்றுட்டு வெளியில் போக மாட்டாங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்து அல்டர்னேட்டிவ் காயினில் 5x 10x எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போது என்ன ஆகும்னா அல்டர்னேட்டிவ் டோக்கன்ஸுக்கு போவாங்க, அல்ட்டு காயின்ஸில் பணத்தை போடுவாங்க. அல்ட்டு காயின்ஸில் பணத்தை போடும்போது என்ன ஆகும், அல்ட்டு காயின்ஸோட ஃப்ளோ வந்து அந்த இடத்துல நல்லாயிருக்கும். இதனால தான் பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து எப்போல்லாம் வீக்காக இருக்கோ அல்ட்டு காயின்ஸோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பம்ப் அதிகமாக இருக்கும். பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து ஹால்விங்க்கு முன்னாடி 70 to 75% வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஆகும்.
இப்போ அல்ட் சீசன் வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம அதை கணிக்கணும் அப்படின்னா 60% 50% ட்ராப் ஆகும், 50லேருந்து 40%. எப்போ 40%, 45% இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50க்கு கீழேயாவது வரணும். 50 கீழே வந்தால் தான் அல்ட் காயின்ஸில் நல்ல ஒரு ஃப்ளோ வந்து நடக்கும். 50க்கு கீழே பிட்காயினோட டாமினன்ஸ் வந்துருச்சு, அதாவது பிட்காயினில் இருக்கிற பணம் புழக்கம் கீழே வந்துருச்சுன்னா அல்ட் காயினில் வந்து ஃப்ளோ நடக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா அல்ட் காயின் வரணும்னா 40%லேருந்து 45% வரைக்கும் கீழே பிடிசியோடைய டாமினன்ஸ் வரணும். வந்துச்சுன்னா அல்ட் காயின் நடக்கும், அல்ட் சீசன் வரும். இப்போ என்னன்னா மார்க்கெட் வந்து இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா பிட்காயினோட டாமினன்ஸை நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா அரௌண்டு 66ல் இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% கிட்ட கீழே வந்துருச்சு, ரைட்டா? இங்கேருந்து இன்னும் 10% கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு வந்துட்டு இதுலேருந்து இப்போ ஒரு இன்னும் ஒரு 12% வந்துச்சுன்னா அல்ட் காயின்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த யூட்டிலிட்டி ட்ரெண்டாக இருக்கட்டும், ஆர்டபிள்யூஏ ட்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை ஏஐ டோக்கன் ட்ரெண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இப்போதைக்கு என்ன வந்துட்டு மார்க்கெட்டில் தெரியுதுன்னா பிடிசியோட டாமினன்ஸ் வந்து ஷோயிங் டவுன் ட்ரெண்டு தெரியுது. அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு புல் ரன்னுக்கான சைனாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது சிம்பிள் ரூல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிடிசி டாமினன்ஸ் 65% இருக்குன்னா பிடிசி மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுது, அல்ட் வீக்காக இருக்குது. 60 to 65% இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட் காயின் வந்துட்டு கொஞ்சம் வந்து பம்ப் ஆகும். அதுவே 50 to 55% to 50ல் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் அல்ட் காயின் சிக்னல். ஒரு 45%லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், கண்ணை மூடிட்டு நம்ம வந்துட்டு என்ட்ரு ஆகலாம் அப்படின்றது தான் மெயின். ஸோ பிடிசி டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ராப் ஆகும். அதுதான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி. மார்க்கெட் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மார்க்கெட்டை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மார்க்கெட் வந்து ரேலியில் தான் வந்துட்டு ட்ரேட் ஆகும். எப்படின்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு பாருங்கள், பிடிசி டாமினன்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். ஒரு ரேலி பேஸ் இது மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ட்ராவல் ஆகுமே தவிர ஒன்று எப்படி சொல்கிறது அப்படியே போயிட்டேலாம் இருக்காது மேலே. ஸோ ஹிஸ்டோரிக்கல் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா இப்படி தான் வந்துட்டு ரிப்பீட் ஆகும் ஹிஸ்ட்ரி. இப்போது இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அல்ட் சீசன் வருதா இல்லையான்றதே கணிக்க முடியும். என்ன ஆகுனா இந்த அளவுக்கு வந்துட்டு ஏறி இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அக்டோபர் 2022ல் ஏற ஆரம்பிச்சிது, ஓகேவா? ஏற ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா 69% வரைக்குமே வந்துட்டு எவ்வளோல இருந்து பார்க்கலாம், கிட்டத்தட்ட 39%லேருந்து 66% வரைக்கும் 33% வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஏறிடுச்சு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னென்னா இங்கேருந்து வந்துட்டு ஒரு 40%, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இறங்கும். இந்த அளவுக்கு இறங்கி தான் வந்துட்டு போகும். ஸோ அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டேலாம் வந்துட்டு போகாது, இறங்கும் ஏறும், அப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அதனால் ஒரு அல்ட் சீசனை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸு என்ன தான் மேலே போனாலும் ஈவன் தோ இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்துட்டு ஒரு 60% கிட்ட மேலே போனாலுமே அகைன் வந்துட்டு அது ட்ராப் வரும், ஓகேவா? ஸோ அதனால் இந்த டைமில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பேஷன்ஸ் தான். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி வி கேன் மேக் ஹியூஜ். பட் நான் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படி சொன்னேன்னா ஏகப்பட்ட இடிஎஃப்ஸாக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும், இவங்களாம் வந்துட்டு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஈவந்தோ மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போது நெகட்டிவாக பேசுனவங்களே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாட்டில் இந்த எல்சார்வடோர்லாம் வந்துட்டு பிடிசி அக்குமுலேட் பண்ணாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப புதுமையாக இருக்கனால இந்த இடத்துல மேனிப்புலேஷன் வந்து அதிகமாக நடக்கும், ஓகேவா? ஸோ புல் மார்க்கெட் வர்றது அப்படின்றது வந்து ஓகே ஃபைன். இந்த 2 மாதத்தில் வராட்டியும் டெஃபினட்டாக வந்துட்டு 2016 அதாவது 26 ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லையாவது வந்து பார்த்திங்கன்னா புல் மார்க்கெட் வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஓகே கைஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் வந்துட்டு ஆப்வியஸாக வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். லாங் டேர்ம் மீன்ஸ் இந்த 3 to 4 monthsல. இன்னொரு விஷயம், இப்போ ஷார்ட் டேர்மில் வந்துட்டு மார்க்கெட்டில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் எந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த சிஎம்இ கேப்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? ஒரு மேசிவான வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி பூல். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் தெரியும், இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிசியோடைய வீக்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தாலுமே வந்துட்டு இதை கண்டுபிடிக்க முடியும். என்னன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஸோ ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஆர்எல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஃபில் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை ஃபில் பண்ணுது அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் கீழே விழுவுறதுக்கு வந்துட்டு சான்சஸ் வந்து இருக்கு. எங்கே அந்த ஸோ இதுதான் இந்த சிஎம்இ கேப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 96,000 வரைக்கும் கொஞ்சம் லிக்விடிட்டி ஏரியா இருக்குது, இது வரைக்கும் வரும்னு இருக்குது. ஸோ மார்க்கெட் ஆப்வியஸாக கீழே விழுந்தாலுமே கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ரீட்ரெஸ்ட் எடுத்து ஈஸியாகவே வந்துட்டு மேலே வந்துடும். ஸோ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஷார்ட்டஸ்டான டம்ப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ நடக்கும். பட் வந்துட்டு அந்த டைம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அக்குமுலேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிட்டு அக்குமுலேட் பண்ணணும். ஸோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இது பண்ணலாம், ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ சைக்கிள்ஸை வந்துட்டு பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு பயப்பட மாட்டீங்க. பயப்படாமல் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு எந்த இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டவுட்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ரியல் வேர்ல்டு அசெட்டில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த எப்படி சொல்கிறது ஏஐ ஏஜென்ட்ஸ் டோக்கன் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ புல் மார்க்கெட் வருதுன்னா ஃபஸ்ட்டு யூட்டிலிட்டி டோக்கன் வந்து எப்பயுமே ட்ரெண்டில் இருக்கும். யூட்டிலிட்டி அப்படின்றப்போ வந்து சொல்லலாம் எக்ஸ்ஆர்பி டாட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யூட்டிலிட்டியான டோக்கன். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டோக்கன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு லெஸ்ஸாக வந்தாலுமே அது ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரியல் வேர்ல்டு அசெட்டில் வந்துட்டு எதாவது சூஸ் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்டு டோக்கன்ஸை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது ஆப்வியஸாக வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு குட் ரிட்டர்ன்ஸே வந்துட்டு கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மோஸ்ட் டாமினேட்டிங் அண்ட் ப்ராமிசிங் கிரிப்டோ செக்டர்ஸ். எத்தீரியம் அண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸில் லேயர் 1ல் இருக்க ப்ராஜெக்ட்ஸில் வந்து பண்ணலாம். அடுத்து டிஃபை அண்ட் டோக்கனைஸ்டு ரியல் வேர்ல்டு அசெட்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பிளாக் செயின் இன்டிகிரேட்டடு ஸ்டேபிள் காயின்ஸ், அதாவது ஸ்டேபிள் காயின்ஸை விட்டுருங்க. ஸோ இது மாதிரி டீப் இன் ப்ராஜெக்ட்ஸு, கேமிங்கு, வெப்3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இது மாதிரியான கேட்டகரிஸில் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு மேக் பண்ணலாம். ஸோ கைஸ் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ என்ன சொல்கிறேன்னா, புல்ரன் வந்துட்டு ஆப்வியஸாக இருக்குது. பிட்காயின் டாமினன்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஹால்விங் பேஸ்டு வந்துட்டு நடந்துச்சுன்னா இந்த செப்டம்பர் இந்த அக்டோபரில் வந்துட்டு ஒரு புல்ரன் வந்துட்டு வரும். அப்படி இல்லைனா அது வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போகும் பிகாஸ் ஆஃப் சம் மேனிப்புலேஷன் இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து எந்த செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் சேனலில் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்ரிதிங் ஆர்டபிள்யூ ப்ராஜெக்ட்ஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டோக்கன்ஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எல்லா விஷயங்களுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக ஏதாவது ஐஓ இருக்கட்டும் ஐசிஓ இருக்கட்டும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங் இது மாதிரி வந்துட்டு பல விஷயங்கள் வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்நெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு ஒரு ஆஃபர் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதாவது நீங்கள் வந்து ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸஸ் வந்துட்டு போகும். அந்த ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ இருக்கிற அப்ளைனுக்கு வந்துட்டு மேலே போகும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம், ப்ளஸ் வந்து மேலே ஏர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் மில்லியன் கணக்கில் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, அதாவது ட்ரேட்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த 1 மில்லியன் 2 மில்லியன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. இப்போ 3 மில்லியன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப்பிள் வாட்ச், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் பண்ணுறீங்கன்னா 16 ப்ரோ மேக்ஸ் மொபைல் ஆர்எல்ஸ் வந்து அதுக்கு ஒர்த் ஆஃப் வந்து யூஎஸ்டிடி வந்துட்டு வாங்கிக்கலாம். இது இப்போ பிட்நெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு இந்த ஆஃபர் வந்துட்டு போயிட்டுருக்கு. வேணா நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். ஸோ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.